பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தினால் உங்கள் யாவரை வாழ்த்துக்கிறேன். இந்த 2வது மாதத்தில் பிரவேசிச்சிருக்கோம். அருமையாக நம்மளை நடத்தியிருக்கார். நன்றி செலுத்துவோமா? இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, இரக்கத்துக்காக கெஞ்சி மன்றாடுகிறோம்ப்பா. எங்களுடைய விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றும் உங்கள் செவிகளில் எட்டப்படணும். ராஜா, அருமையான இந்த மாலை வேலையில் தூரத்துக்கும் பக்கத்துக்கும் சமீபமானவர்ப்பா. வியாதியஸ்தர்களுக்காக, வறுமையில் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இந்த நிமிஷத்தில் கண்ணீரோடு பரிதவிச்சு என்னை விடுவிப்பார் யாரும் இல்லையா? என்னுடைய கூக்குரல் உங்கள் செவிகளில் எட்டப்படாதா? என்னை மறக்க மாட்டேன்னு சொன்னீங்களே, என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லையே. என் சகோதரர்கள், என் உற்றார்கள், என் உறவினர்கள் யாரும் என்னை விசாரிக்க இல்லையப்பா. நீங்கள் என்ன கண்டுகொள்ளுவீங்க. நான் மறக்கப்படுவது இல்லை, நான் திக்கற்று போவதில்லை. நீங்கள் என்னை விசாரிப்பீங்க, நான் விசுவாசிக்க. என் வேண்டுதலையும் என் பற்றுதலையும் நீங்கள் அறிந்த தேவன். என்னை நடத்துவீங்க, நான் நம்பிக்கிட்டு இருக்கேன்ப்பா. கண்ணீரோடு இந்த நிமிஷத்தில் உங்களை தேடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்க. முதியோர்களுக்காக, சிறியோருக்காக, வியாதியஸ்தர்களுக்காக, கடன் பாரத்தில் தவிச்சுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்களில் அர்ப்பணிக்க. நீங்கள் சகலத்தையும் செய்ய வல்லவர்ப்பா. நீங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. உங்கள் விசேஷித்த தயவு பிள்ளைகளுக்குள்ள இருந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். பலத்த காரியத்தை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. உங்கள் நாமத்தை கொண்டு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தினால மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன். செவிகள் திறக்கப்பட்ட பிள்ளைகளா, சிந்தனை உள்ள பிள்ளைகளா, இன்றைக்கி கிறிஸ்துவ ஜீவியம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. செவிகள் திறக்கப்பட்டு அநேக சத்திய வார்த்தைகள் பிள்ளைகளுடைய காதுகளில் எட்டப்பட்டால் மட்டும்தான் ஆத்துமா பிழைக்கும். வேதம் சொல்லுது, ஆத்துமாக்குள்ள அறிவு வேணும். என் ஆத்துமா அறிவுள்ள ஆத்மாவாக இருக்கணும். என் ஆத்துமா கர்த்தரை துதிக்கக்கூடிய ஒரு ஆத்மாவாக இருக்கணும்னா அதுக்கு ஞானம் வேணும். என் ஆத்துமாக்குள்ள அறிவு இருக்கா? முதலாவது என் செவி திறக்கப்படுதா? சத்தியத்துக்கு என் செவி வாஞ்சிக்கா? சத்திய வார்த்தைக்கு என் செவி வாஞ்சிக்கா? என் வாஞ்சி எங்கே இருக்குது? நான் நேசிக்கேன்? நான் எதுக்காக ஓடுறேன்? எதுக்கு நான் பிரயாசப்படுறேன்? எந்த காரியம் விருது? எந்த காரியம் கர்த்தருடைய காரியம்? எது கடவுளுக்கு பிடிக்கும்? எது இயேசுவுக்கு ரொம்ப மிகுந்த காரியமான உகர்ந்த வாசனையை கொடுக்கும்? எது இந்த உலகத்துக்குரியது? அருமையான தேவஜனமே, நீங்கள் அநேகத்துக்கும் அநேக காரியத்தை தெரிந்து கொள்வதற்காக தான் ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கிங்க. அது ஞானமான வார்த்தை, அது தேவ வார்த்தை. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் ஆலயத்துக்குள்ளே போகிறதே இல்லை. ஆலயத்துக்குள்ளே பிள்ளைகளை காணவே இல்லை. காரணம் என்னென்னா, அன்னைக்கு எனக்கு பயங்கரமான ஒரு தொழில் இருக்குது, அன்னைக்கு என்னுடைய வருவாய் அதிகமாக இருக்குது, நான் வெறும் 1000க்கும் 10,000க்கும் ஆசைப்பட்டு விலை மதிக்க முடியாத ஒரு மாணிக்கத்தை இழந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு சகோதரர் சொன்ன சாட்சி, பிரதர், பல வருஷமாக நான் ஆலயத்துக்கு போனதே கிடையாது. நான் கிறிஸ்மஸுக்கு மட்டும் போவேன், நான் நியூ இயருக்கு மட்டும்தான் போவேன். நான் ரொம்ப நாளாக என் ஆசீர்வாத குறைச்சலுக்கு காரணம் என்ன? என்னோடு இருந்தவங்கெல்லாம் நல்ல வியாபாரியாக இருக்காங்க, நல்ல பிஸ்னஸ் பீப்புளாக இருக்காங்களே, எனக்கு மட்டும் ஏன் ஆசீர்வாத குறைச்சல்னு நான் கண்டுபிடிக்கிறதுக்காக பல நாட்கள் துடித்து வச்சுக்கிட்டு இருந்தேன். நான் துடித்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு துடிப்புலையும் எனக்கு கர்த்தர் உணர்த்தினது, நீ என்னை மறந்தாய், நீ என்னை மறந்த, நான் உன்னை மறந்துட்டேன். நீ என் வார்த்தைக்கு செவி சாய்க்கலை, நான் உன்னுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கலை. இதனால் எனக்கு அநேக கெட்ட பேர், குடும்பத்துக்குள்ளேயும் நான் பணத்தை தொலைச்சிட்டேன்னு சொல்லி அநேக கெட்ட பேர். நான் இப்போ ஆலயத்துக்கு சரியாக போகிறேன். என்ன நடந்தாலும், அன்னைக்கு எனக்கு எவ்வளோ பெரிய வியாபாரம் இருந்தாலும் நான் ஆலயத்துக்கு சரியாக போயிடுவேன். நான் முதல் மணி அடிக்கவும் நான் உள்ளே இருப்பேன்.
நான் ஆலயம் முடியவும் நான் முதல் ஆளாக வெளியே வந்துடுவேன். இப்போ என் வியாபாரம் தலை தூக்கிக்கிட்டு இருக்கு. நான் கொஞ்ச நாளாக யோசனை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன், என் கடன் சுமை குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா பிள்ளைகளா? அவருடைய செவி சத்தியத்துக்கு சாய்க்கப்பட்டுட்டு, அவருடைய செவிகள் சத்தியத்துக்கு சாய்க்கப்பட்டுட்டு, இப்போ சத்தியம் அவருடைய இருதயத்துக்குள்ளே பிரவேசிச்சுக்கிட்டு இருக்கு. சத்தியம் அவருடைய காதுக்குள்ளே பிரவேசிச்சுக்கிட்டு இருக்கு. இது நாள் வரையும் அடைக்கப்பட்ட காது திறக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஒரு வசனம், அழகான வசனம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55வது அதிகாரம் 3வது வசனம். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். அல்லேலூயா. நீ செவிசாய்ச்சி என் சத்தியத்தை கேளு, உன் தேவையை கேளு. உன் காதுக்குள்ளே சத்தியம் உள்ளே பிரவேசிக்கணும். அது உன் ஆத்மாவை புதுப்பிக்கணும். உன் ஆத்மா தினந்தோறும் புதுப்பிக்கப்படணும். எப்படி அனுதினமும் நம்ம வீட்டை தூசி தட்டி சுத்தமாக வச்சுருக்கோமோ, அதுபோல் இந்த சத்திய வார்த்தையை இருதயத்தை சுத்திகரிக்கும். என் ஆத்மா சுத்திகரிக்கப்படும். அது இந்த உலகத்துக்குரிய காரியத்துக்காக போராடாது. இந்த உலகத்துக்குரிய காரியத்துக்காக அது போராடி ஓடாது. இளைப்பாறுதல் தரக்கூடிய ஒரு கர்த்தர், ஆசீர்வதிக்கிறது கர்த்தர். அது அவர் கரத்தில் இருக்குது. அவர் யாரை பார்த்து கை நீட்டுறாரோ அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆசீர்வாதங்கிறது அவருடைய கரத்தில் இருக்குது. அவர் இன்னைக்கு இந்த மகனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும், இன்னைக்கு இந்த குடும்பத்தை உயர்த்தணும்னு சொன்னால் ஒரு நொடி பொழுது ஆகாது. அதுக்கு அநேக சாட்சிகள் இருக்குது. உங்கள் அருகாமையில் உள்ள சாட்சிகளே அநேகமாக இருக்கும். ஒவ்வொரு ஆபத்துலேயும் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் தப்பிக்க வச்சு நடத்தி தாங்கி ஞானம் கொடுத்து கல்வி அறிவு கொடுத்து பாதுகாத்து இதுவரையும் நடத்தி வந்தவர். இப்போ கேட்குற ஒரே ஒரு கேள்வி, என் சத்தியத்துக்கு உன் செவியை சாய்ப்பியா? உன் ஆத்மா தொய்ந்து போகாதபடி, உன் ஆத்மாவுக்கு தாக தீர்க்கிறதுக்கு நான் ஒருத்தன் இருக்கேன்னு நீ விசுவாசிப்பியா? உன் விசுவாசம் எங்கே இருக்குது? எப்போ சத்தியம் நம்ம இருதயத்தை விட்டு போகுதோ, எப்போ நம்ம காது அடைக்கப்படுதோ, அப்போ நம்ம ஞானம், நம்ம சிந்தனை, நம்ம அறிவு சக்கலமும் அடைக்கப்பட்டுரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஆராதனைக்குள்ளே போகிறதில்லை, ஆனால் என்னை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காரு. அது கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் இல்லை மகனே மகளே. அது எந்த நேரம் உன்னை விட்டு கிளம்பி போகும்னு தெரியாது. ஆனால் இந்த ஆசீர்வாதம் அப்படிப்பட்டதில்லை. சமாதானம், சந்தோஷம், மனமகிழ்ச்சி, நிதானமே பிரதானம், எல்லாத்தையும் கட்டளையிடுவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உன் ஆத்துமா கண் திறக்கப்படணுமே, உன் ஆத்துமா பரிதவிக்கக்கூடாதே, உன் ஆத்துமாவுக்கு கண்கள் வேணுமே, அது கர்த்தாவேன்னு கூப்பிடணுமே. அது உன் இருதயத்துக்குள்ளிருந்து உன்னை சுத்திகரித்து உன் சரீரம் பாவயின்மையாக இருக்கணுமே. அல்லேலூயா. நான் எப்போவுமே இயேசுவை விசுவாசிக்கேன் பிரதர். அவர் எனக்கு இல்லைனா நான் இன்னைக்கு இல்லை. அவர் எனக்கு சாட்சி உண்டு பண்ணலன்னா எனக்கு சாட்சியின் ஜீவியம் இல்லை. நான் சத்தியத்தை விரும்பி கேட்பேன், ஆனால் எதுவுமே எனக்குள்ளே கிரியையாக பிரவேசிக்க மாட்டேங்கி என் இருதயத்துக்குள்ளே பிரவேசிப்பதில்லை. காரணம், அதை விட மேன்மையானது இருக்குது. இந்த உலகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சந்தோஷம், இந்த உலகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சந்தோஷத்தை நான் நினைக்கிறதால எனக்கு இது மேன்மையாக இருக்க மாட்டேங்கி. என் காதுக்குள்ளே சத்தியம் பிரவேசிக்கலை, அது என் இருதயத்துக்குள்ளே பிரவேசிக்கலை. நான் சத்தியத்தை அறியாத ஒரு மூடனாக இருக்கேன். இந்த வேதத்தை நேசிக்காத ஒரு மூடனாக இருக்கேன். அல்லேலூயா. யாரெல்லாம் ஆசீர்வாத குறைச்சலாக இருக்கீங்களோ, யார் யாரெல்லாம் வருமான தடையாக இருக்கீங்களோ, யார் யாரெல்லாம் கடனை சுமந்து வந்துக்கிட்டு இருக்கீங்களோ, ஐயா, தூக்க முடியாத சுமையை தூக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் உன் இருதயம், உன் செவி திறக்கப்படணும்னா நீ இப்போமே ஆலயத்துக்குள்ளே ஓடு. இந்த நிமிஷமே தேவ சமூகத்துக்குள்ளே ஓடு. அப்பா பிதாவேன்னு கூப்பிடுங்க. உங்கள் சத்தம், உங்கள் கூக்குரல் அவர் சமூகத்தில் இன்னைக்கு எட்டப்படும். கண்ணீரோடு இருக்கியா?
என் பிரச்சனையை கேட்குறதுக்கு ஒருவரும் இல்லையே, என் பாரத்தை கேட்குறதுக்கு ஒருவரும் இல்லையே, எனக்கு நல்ல வியாபாரம் இல்லையே, என் கல்விக்கு தக்க எனக்கு ஒரு தொழில் இல்லையே, நான் படித்ததுக்கு தக்க எனக்கு ஒரு வேலை இல்லையே. இந்த இல்லைங்கிற வார்த்தையை மாற்றி போடுறதுக்காகவே பிறந்தவர் இயேசு. எல்லாம் உன்னால் ஆகும், எல்லாம் நான் உனக்கு தருவேன், சகலமும் அவரால் நமக்கு செய்ய முடியும். விசுவாசிக்கலாம் பிள்ளைகளா? நீங்கள் விசுவாசிக்கிங்களா? இந்த நிமிஷத்தில் உங்கள் வீட்டுக்குள்ளே பரிபூர்ணம் உண்டு. உங்கள் செவி திறக்கப்பட்டுட்டு இன்றைக்கி நம்ம அநேகர் ஆலயத்துக்கு போகிற பிள்ளைகளும் இருக்கும். ஆலயம் முடிஞ்சு வெளியே வந்தோடனே கேட்குற கேள்வி என்னென்னா, இன்றைக்கி என்ன சொன்னாங்க பிரதர், என்ன மீட்டிங் எடுத்தார், என்ன பேசினாருன்னு கேட்டால் யாருக்கும் புரியாது, யாருக்கும் தெரியாது. இந்த வசனத்தை வச்சு சொன்னாங்க, அதில் என்ன அர்த்தம் நீ எடுத்துக்கிட்ட, என்னவா உன் காதில் கேட்கப்பட்டுச்சு? இல்லை. தேவஜனமே, அழியக்கூடிய பாதையில் மிகுதியான சந்தோஷம் உண்டு. அது அழிவுக்கு நேர போகிற பாதை. ஆனால் மெய்யான பாதையில் அப்படி இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பாதையில் அப்படி இல்லை. கரடு முரடாக இருந்தாலும் சேரக்கூடிய இடத்துல செம்மையான ஒரு காரியம் நடக்கும். உனக்கு சகலத்தையும் திரும்ப தருவார் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நிமிஷத்திலிருந்து, இந்த நொடி பொழுதிலிருந்து உங்கள் செவிகள் திறக்கப்பட்டுட்டு நீங்கள் சத்தியத்தை அறியக்கூடிய அறிவை பெற்றுக்கொண்டீங்க. இனி அநேக பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். இனி வறுமை கிடையாது, இனி சாப கட்டுகள் கிடையாது, இனி கடன் பாரங்கிற ஒரு பெரிய சுமை நமக்கு கிடையாது. ஜெபிக்கலாமா? இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, உங்கள் இரக்கத்துக்காக கெஞ்சி மன்றாடுகிறோம்ப்பா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியமும் பாக்கியமும் அடிமையான பிள்ளைகளுக்கு ஈவாய் கட்டளையிட்டீங்க. ஞானத்தை கொடுத்தீங்க, கல்வி அறிவை கொடுத்தீங்க, பகுத்தறிவை கொடுத்தீங்க, தெளிந்த புத்தியை கொடுத்தீங்க, உங்களுக்கு கீழ்ப்படியக்கூடிய கீழ்ப்படிதலை கொடுத்தீங்க. இந்த நிமிஷத்தில் செவிகளை திறந்துட்டீங்கப்பா. உங்கள் வார்த்தைங்கிற மன்னா பிள்ளைகளுடைய காதுகளில் எட்டப்பட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம். முதியோர்லேருந்து சிறியோர் வரையும் வியாதியஸ்தர்களுக்காக, வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. தேவைகள் அனைத்தையும் சந்திக்கப்பட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக அந்த கிராஸ் டிவி ஊழியத்துக்காக, இதில் பணிபுரியக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, இதனுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறேன். அடிமை ஊழியத்துக்காகவும், இந்த மோசை கூடாரங்கிற அந்த சின்ன ஏழை ஊழியத்துக்காகவும் கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன்ப்பா. பலத்த காரியத்தை செய்யுங்க. சகலத்தையும் புதிதாக்கின கிருபைக்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.